பாலியல் குற்றச்சம்பவங்கள் குறித்து வெளியே தெரிவது 20% மட்டும்தான் என்றும் 80% குற்றச்சம்பவங்கள் வெளியே தெரிவதில்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை வணக்கம் அரசியலர் பகுதியில் பார்க்கலாம். ஒரு மோசமான ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அவர் தினம் விளம்பரப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். தமிழ்நாட்டை காப்பாற்றணும். திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி வெளியில வரப்போகுது இன்னைக்கு கொஞ்ச நாள்ல பார்க்க போறீங்க. இன்னைக்கு எனக்கு இருக்கிற கோபம் தமிழ்நாட்டில் எல்லா தாய்மார்களுக்கும் 10 மடங்கு 100 மடங்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண் வெளியில பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருமா அந்த சந்தேகம் அந்த தாய்க்கு இருக்கு. தினம் பார்த்துட்டு இருக்கோம், தினம் செய்தி. இதுல என்னன்னா, இந்த வழக்கு இந்த பிரச்சனை வெளியில வரதெல்லாம் வெறும் 15% 20% தான். வெளியில வராது 80% வெளியில வரல. ஏன்னா வெளியில சொன்ன அசிங்கம், குடும்பத்துக்கு அவமானம், அது சொல்லாம இருக்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அவர் தினம் விளம்பரப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆனா பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜால்ரா போற அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் கேட்கணும், காவல்துறை கேட்கணும், ஏன் வருது, இல்ல உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன், உங்களை டிரான்ஸ்பர் பண்ணுவேன். எதுவும் இல்லை, எதுவுமே கேட்கறது. 12வது படிக்கிற ஒரு பிள்ளை, 17 வயசு குழந்தை, திருநெல்வேலியில பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்றாங்க. முதலமைச்சர் வாய் திறந்தாரா? ஒரு வார்த்தை ஒரு வருத்தமா தெரிவிச்சாரா? அந்த குடும்பத்துக்கு யாராவது பேசினாரா? இதுதாங்க லீடர்ஷிப். அப்போ ஒரு முதலமைச்சர் இப்படி நடக்க, இவ்வளவு சம்பவம் நடக்குது, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வருத்தம் தெரிவிக்கிற நடந்து போச்சு. டாக்டர் அன்புமணி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு, திராவிட கட்சிகளை வேண்டாம் சொல்றாரு. ஆனா இப்ப திமுக வேண்டாம் சொல்றாரு. இதுக்கு மாற்றத்துக்கான காரணம் என்ன? இந்த கோபத்திற்கான காரணம் என்ன? இது தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒருமித்த கருத்துள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல் அணுகிறோம். திமுக கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்கதா சொல்லப்படுது, அது உண்மையா? அதனுடைய விமர்சனங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க போக பார்க்க தான் போறீங்க. அந்த கூட்டணி, திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி வெளியில வரப்போகுது இன்னைக்கு கொஞ்ச நாள்ல பார்க்க போறீங்க. நீங்க ஏன்னா திருப்தி யாருமே கிடையாது அங்க.